தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நஜ்து வாசிகளில் ஒருவர் தலைவெறி கோலத்துடன் பயணம் முடிந்த கையோடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். அவர் சற்று தொலைவில் இருந்ததால் அவரது குரலை எங்களால் கேட்க முடிந்ததே தவிர அவர் என்ன சொல்கிறார் என்பதை எங்களால் அறிய முடியவில்லை. பின்னர் அவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கினார். அப்போதுதான் அவர் இஸ்லாத்தை பற்றி வினவுகிறார் என்று எங்களுக்கு புரிந்தது. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாளொன்றுக்கு பகலிலும் இரவிலும் 5 தொழுகைகள் நிறைவேற்றுவது இஸ்லாத்தின் விதியாகும் என்று பதிலளித்தார்கள். உடனே அவர், இவற்றை தவிர வேறு தொழுகைகள் ஏதும் என் மீது விதியாக்கப்பட்டுள்ளதா என்று கேட்க, இல்லை, நீ விரும்பி தொழும் கூடுதலான தொழுகையை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்து, ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்பது இஸ்லாத்தின் விதியாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் கூறினார்கள். அவர், இதை தவிர வேறு நோன்புகள் ஏதேனும் என் மீது விதியாக்கப்பட்டுள்ளதா என்று கேட்க, இல்லை, நீ விரும்பி நோக்கும் கூடுதலான நோன்பை தவிர என்று நபி அவர்கள் கூறினார்கள். மேலும் ஜக்காத் வழங்குவது இஸ்லாத்தின் விதி என்பது பற்றியும் அவரிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கூறினார்கள். அவர், இதை தவிர வேறு ஏதேனும் தர்மம் என் மீது கடமையாக்கப்பட்டுள்ளதா என்று கேட்க, இல்லை, நீ விரும்பி செய்யும் கூடுதலான தர்மம் தவிர என்று நபி அவர்கள் கூறினார்கள். அம்மனிதர், அல்லாஹ்வின் மீதானையாக, இதற்கு மேல் நான் அதிகமாக செய்யவும் மாட்டேன், இதை குறைக்கவும் மாட்டேன் என்று கூறியபடி திரும்பி சென்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் தாம் கூறியதில் உண்மையாளராக இருந்தால் வெற்றி அடைந்து விட்டார் என்று சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிம் 8.